ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து பொன்னியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்துட்டு பொன்னி மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற தப்புக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சந்திரசேகரும் பயங்கரமாக கோபத்தில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் உஷாவா தானாக வந்து என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் தான் இந்தமாதிரி விறகுல தண்ணி ஊற்றினேன், பட் ஆனால் இந்த அடுப்பு விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் ஜெயா இருமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லாருமே மிரட்டி விட்றாங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும், இன்னொரு டைம் பொண்ணுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா வெண்ணிலாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டுறாங்க. இதை பார்த்து மூர்த்தியுமே கொஞ்சம் பயப்படுறாரு. பட் ஆனால் சுந்தர் என்னமோ வந்து பயங்கர கோபத்தில் இதுக்கு மேலே அந்த பொண்ணியை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையோடு இருக்கார். இதை பார்க்குற உஷாவுமே வந்து இந்த சுந்தரியாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், எதுக்காக இந்த மாதிரி வந்து பொன்னி மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்கான், சுந்தருக்கும் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் எல்லாமே சகஜமாகுது. அதுக்கப்புறம் வந்து பொண்ணியுமே வந்து ஜாமான் வாங்குறதுக்காக வெளியில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே வந்து ஹாலில் உட்காந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அதே நேரம் வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரசேகரமே வராரு. என்ன செய்ய அப்படின்னு கேட்குறப்போ இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரமே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஜெயா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜெயா, நீ அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நீ ஒரு டாலர் ஒன்று போட்டு வந்து பார்த்தியா, அந்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ நான் அதே கடைக்கு தான் போயிட்டுருக்கேன், எனக்கு அதோட ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்புறியா, நான் அது இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே மாதிரி நானும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. உடனே ஜெயாவுமே சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓகே அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தேடி கரெக்டாக அந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக சென்ட் பண்ணுறாங்க. சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து அன்னைக்கு கேஸ் ஓப்பன் ஆன அன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போய் ஒரு பொருள் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் வந்து அவங்க தான் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போவுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட கேட்குறாங்க. ஜெயாவுமே வந்து அந்த நேரம் வந்து அவங்க கிச்சனில் இருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி வந்து ஜெயா அடுப்பில் ஆனில் இருக்கிறத பார்க்குறாங்க. பட் ஆனால் அதை ஆஃப் பண்ணாமல் வந்ததே ஜெயா அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போனா இவ்வளோ நாளாக நம்ம பொண்ணியை தப்பாக நினச்சிட்டு இருக்கோமே, நான் தான் வந்து தெரியாமல் இந்த மாதிரி போய் ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணாமல் வந்திருக்கேன், இது ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து ஹாலில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க போகிறாங்க. பட் ஆனால் ஜெயோட மனசுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சிக்காக இந்த மாதிரி பொண்ணியை போட்டு நான் இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சரி இந்த உண்மையை நம்ம அப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம எல்லார்ட்டையுமே சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை, உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து சந்திரசேகரமே என்னாச்சு இந்த மாதிரின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை, அத்தை ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாரையும் உட்கார சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லுமா அப்படின்னு சொல்கிறப்போ பொன்னி எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பொன்னி வந்து இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்காக கடைக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சிவானியோட அம்மா வந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வாங்க, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொன்னியை கூட்டிகிட்டு வராங்க. பொன்னியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பொன்னியை பார்த்து உஷா வந்து பயங்கரமாக வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு பொன்னி, நான் பண்ணது தான் தப்பு, இந்தமாரி அன்றைக்கி கேஸை நான் தான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், நான் மறந்து போய் நான் தான் வந்துட்டேன், நான் இன்றைக்கி தான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேன், அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நான் பண்ண தப்புக்காக ஒன்றை இவ்வளோ நாள் நான் வெளியில் நிற்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனம் வருந்தி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே வந்து பொன்னியுமே பரவாயில்லம்மா, இதுக்காக நீங்கள் எதுக்காக என்கிட்ட கேட்கணும், பரவாயில்ல நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ஒன்றாக்குறாங்க. இதை பார்த்தா மூர்த்திக்கும் சுந்தருக்குமே இன்னும் பயங்கரமான கோபம். இந்த மாதிரி மூர்த்தி நினைக்கிறாரு நான் பண்ண தப்புக்கு தானே இந்த மாதிரி பொண்ணு வெளியில் போனால், இந்த மாதிரி என்ன ஜெயா புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியுமே பயங்கரமாக டவுட் ஆகிறாரு. பட் இருந்தாலுமே ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ, இன்னொரு அடுப்பு பக்கத்தில் பானில் தானே இருந்துச்சு, ஒருவேளை அதை வச்சு தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த மாதிரி ஜெயா மன்னிப்பு கேட்டவொன்னே பொண்ணுக்குமே வந்து ரொம்ப மனசு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜெயாத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அத்தை அதெல்லாம் பெருசாக எதுவும் எடுத்துக்கல அத்தை, பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பார்த்தா சந்திரசேகரமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நீ இப்படி தெரியாமல் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது ஜெயா, சொல்லப்போனால் நீ தான் இப்போ இந்த விஷயத்துக்குலாம் காரணமாக இருக்க, பட் இருந்தாலும் விடு சரி எல்லாத்தையுமே வந்து பொண்ணியாக இருக்கிறதுனால ஏற்றுக்குவா, நானாக இருந்தேன்னா உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன், அவ்வளோ கோவப்படுவோம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பொண்ணுக்கு சாதகமாக பேசுகிறாரு. ஜெயாவுமே அதை பார்த்துட்டு லைட்டாக முறைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல விடு, எல்லாம் மறந்து போச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டில் இருக்காங்க. பட் ஆனால் இந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க சுந்தருக்குமே பயங்கரமான கோபம் வருது. இந்த பொண்ணு வர வர இந்த வீட்டில் எல்லாரும் மனசில் இடம் பிடிச்சிட்டு இருக்கா, இவ்வளோ உள்ளே விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய பிரச்சனையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா மூர்த்தியுமே வந்து எதுக்காக இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கு எப்படி ஜெயா வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஒருவேளை ஜெயா வந்து இந்த மாதிரி பொண்ணியை உள்ளே கொண்டுறதுக்காக நாடகம் போடுறாங்களா, இந்த மாதிரி வந்து பொண்ணியை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியோட மனசுலையுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்குது. இதுக்கு மேலே பொண்ணுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys, இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் மீட் பண்ணலாம்.